நாளைக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு கரூருக்கு போக போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கான ஏற்பாடுகள் வந்துட்டு எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு, அங்க நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு என்ன மாதிரியான தரமான சம்பவங்கள் எல்லாம் வந்து பண்ண போறாரு, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல கர்நாடக மாநிலத்திலையும் நம்ம சிஎம் விஜய் அவர்களை வந்துட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. வைகோ அவர்கள் வந்துட்டு திருமாவளவன் அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம சிஎம் விஜய் அவர்களை உதயநிதி அவர்கள் வந்துட்டு வம்புக்கு இழுத்திருக்காரு. என்ன காரணம், ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு நாளைக்கு கரூர் போக போறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க, சில நியூஸ்லயுமே வந்து பார்த்திருப்பீங்க. இதுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு கரூர்ல நடந்த அசம்பாவிதம் எல்லாமே வந்துட்டு கண்ணு முன்னாடி வந்து போகும், அந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமுமே வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அந்த மேடைகள் அமைச்சிருக்காங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வர்றதுக்கான வழியாகவும், ரைட் சைடுல மக்கள் எல்லாருமே பொதுமக்கள் போறதுக்கான ஏற்பாடுகளுமே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் கூடுற அளவுக்கு தாராளமா இடம் இருந்தாலும் 5,000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு 11 மணிக்கு அவர் வந்து பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல எந்த ஒரு கலவரமுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 6,500 போலீஸ் அவங்கள கொண்டு இந்த போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அங்க வர்ற பொதுமக்களுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணீர் வசதிகள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த கரூர் கூட்ட நெரிசல் 41 குடும்பத்துல இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 32 பேருக்கு வந்து இந்த அரசு வேலை அப்படிங்கிறதுக்கான அந்த நியமன ஆணையை வந்துட்டு நாளைக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு கொடுக்க போறதாகவுமே சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியால இது சம்பந்தமா நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசனா இருக்கிறது என்ன சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேரோட கனவா இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி ராப்பகலா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரயில்வே எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கனவெல்லாம் என்ன ஆகுறது, நீங்க வந்துட்டு கூட்ட நெரிசல்ல இறந்து போனவங்களுக்கு தூக்கி இந்த வேலையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம வந்துட்டு ஒரு இளைஞரா யோசிச்சு பார்க்கும்போது இது வந்துட்டு தவறான ஒரு விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் சிஎம் விஜய் அவர்கள் அவரோட சைட்ல இருந்து சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கருணை அடிப்படையில இந்த ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. மக்களை வந்து சந்திச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு தொழிற்சாலைகளுக்கு வந்து அடிக்கல் நாட்ட போற மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ற இந்த காலனி இருக்குல்ல, அது வந்துட்டு லெதர்ல இல்லாம நான் லெதரா இல்லாத ஒரு கம்பெனியை வந்துட்டு அங்க வந்து ஓபன் பண்ணி வைக்க போறாங்க. இதுக்கான ப்ராஜெக்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1,700 கோடி. இது மூலமா 13,500 பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நாளைக்கு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு கரூர்ல போய் பண்ண போற விஷயங்கள். இன்னொரு பக்கம் அங்க வந்து ரோட் ஷோ வந்து நடக்க போறதாகவுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ஒருத்தவங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து குழந்தை நல மருத்துவமனை, ஆனா இங்க வந்துட்டு எந்த ஒரு வசதியுமே சரியான ஒரு வசதி வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு எழும்பூர்ல இருக்க குழந்தை நல மருத்துவமனையை போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா திமுகவுடைய ஆட்சியில இந்த மாதிரி யாருமே வந்து பண்ணது கிடையாது. ஒரு அமைச்சர் கூட போய் இந்த மாதிரி மக்களை போய் சந்திச்சது கிடையாது. முதலமைச்சரா இருந்துட்டு அதுவும் ரொம்பவே எளிமையா மக்கள் கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே இருந்தது. குழந்தைய அவர் வந்து தூக்கி கொஞ்சற மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம பெண்கள் எல்லாமே நீங்க வந்துட்டு பாதுகாப்பா இருக்கீங்களா, இங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து கேட்டிருக்காரு. டாக்டர்கிட்ட போயிட்டு மேடம் இங்க எல்லாமே ஒழுங்கா நடக்கணும், நான் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு நியூஸ் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, கர்நாடகாவிலுமே வந்துட்டு இது டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. அங்க இருக்க நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல, அங்க இருக்க மக்கள் எல்லாருமே எங்களுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் வேணும், ஏன் இவரே எங்களுக்கு முதலமைச்சரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அங்க வந்து புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. கர்நாடகால முதலமைச்சர் விஜய் அவர்களை கொண்டாடிட்டு இருக்க வேலையில நம்ம உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்எல்ஏவை வாங்குறதுல மட்டுமே குறியா இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணி வாங்குறதுக்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதையுமே பாருங்க
அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ கர்நாடகா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு நான் தண்ணி தரவே மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு அவங்க சைட்ல இருந்து வைக்கிறது, தமிழ்நாட்டு சைட்ல இருந்து யாருமே வந்துட்டு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. ஆனா திமுக அவங்களுடைய ஆட்சியில இது சம்பந்தமா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ தொட்டதுக்கெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து விமர்சனம் பண்றதே வந்து வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சோஃபா மாடல் ஆட்சிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் புஷ்பா மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு சைடா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைகோ அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்துட்டு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படி சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு மாத்தி மாத்தி பேசுறாரு. அதாவது திமுகவும் தாவேகாவும் ஒரே அணியில இணையணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு திமுகவோட கூட்டணியிலையும் இல்ல, தாவேகாவோட கூட்டணியில இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் நாங்க வந்துட்டு தாவேகாவுல இருந்தாலும் திமுகவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுனால அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா திருமாவளவன் அவர்களை வந்துட்டு புண்படுத்துற நோக்கத்துல நான் வந்து இதை வந்து பேச கிடையாது. ஸோ அதனால இதை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயமுமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ திருமாவளவன் அவர்களை பத்தி வைகோ சொன்னது சரியா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசு வேலை 32 பேருக்கு வந்துட்டு கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்து போனவங்க வந்துட்டு நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்துட்டு நாளைக்கு கொடுக்க போறாங்க. இது சரியா இல்ல இது நியாயமா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.